தரம் 10 MA மாவுது ஒரு மாதம். வீரம் விளையாடும் கரையில மண்டலம் கடலாலும் படைவந்த போர்களும் தமிழ்தானே கருண கவச குண்டலம் தன்மானும் தவறாது எங்கிலும் அடக்குமுறைகள் அதை உடைத்து இருந்து தலை நிமிந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில் விழுந்த விதை தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் மலர்ந்து கதை காலம் பிறந்தவளை அட உன்னை நினைத்து அட என்னை நினைத்து இடந்த மண்ணை நினைத்து இந்த வீரம் விளைந்தவளை மண்ணின் மலர்ந்த போர்க்குடி மலர்ந்து மகர்ந்த மணியில பன்முக ஆளுமை கொண்டவன் வையாமல் சில அவர்களை நினைவு கூர்ந்தவனாக எங்களுக்கு தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவரங்களையும் என்னோடு போட்டியில வந்திருக்கும் என் சக போட்டியாளர்களுக்கும் என்னையும் கனிந்த காலை மந்திரங்களை கூறிக்கொண்டவனாக எனது பேச்சினுள் நுழைகின்றேன். ஈழத்து இலக்கிய பரப்பிலே தனிப்பெரும் ஆளுமையை அழியா சின்னமாயிட்டு சென்றவர் தான் வையகமத் அவர்கள். ஆம், இன்றுடன் அப்பொக்கிஷம் மரணித்து 33 ஆண்டுகள் ஆகின்றன. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனையில் உள்ள யாசின் பாபா சுலைகா உம்மா ஆகிய குடும்பத்தில் 1945ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 29ஆம் தேதி பிறந்தார். ஆம், தனது ஆரம்ப கல்வியை 1951ஆம் ஆண்டு வாழைச்சேனையில் உள்ள அரசினர் கணவன் பாடசாலையில் தொடர்ந்த அவர் இடமாற்றம் பெற்று தனது 7ஆம் தரத்தில் ஓட்டமாவடி மத்திய பாடசாலைக்கு வந்து சிறந்த மாணாக்கனாக ஆசிரியர்களுக்கு பிடித்த மாணவனாக மிளிர்ந்தது மட்டுமன்றி கல்வியிலும் சிறந்து மிளிர்ந்து இதன் விளைவாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் சித்தி எழுதினார். இன்னும் ஒரு துக்க செய்தி என்னவென்றால் பொருளாதார நெருக்கடிகள், அருகில் உயர்தர கல்வி கற்பதற்கான வசதிகள் இல்லாமை போன்ற பல்வேறு இன்னல்களால் தனது உயர்கல்வியை தொடர முடியாமல் போனது அவருக்கு. 1963ஆம் ஆண்டு மாணவ ஆசிரியராக அட்டாளைச்சேனையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயிற்றப்பட்ட அவர் 1968ஆம் ஆண்டு பயிற்றப்பட்ட ஆசிரியராக வெளியானார். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் பயிற்றப்பட்ட ஆசிரியராக வெளியாகி அதே ஆண்டிலேயே காப்போத்த உயர்தர பரீட்சையிலும் சித்தி எழுதினார் என்பது. ஆம், பேராதனியா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்து கலைமானி பட்டத்தை பெற்றார் 1972ஆம் ஆண்டு. 1974ஆம் ஆண்டு ஓட்டமாவடி மத்திய கல்லூரியின் அதிபராக வந்தவர் 2 வருடங்கள் பணியாற்றிய நிலையில் அரசியல் காரணங்களால் உதவி அதிபராக வாழைச்சேனை முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு மாற்றப்பட்டு மீண்டும் 1977ஆம் ஆண்டு அரசியல் காரணம் கருதி புத்தளத்தில் உள்ள கனமூலை என்ற ஊருக்கு இடமாற்றம் பெற்று சென்ற அவர் அங்கும் அதிபராக சிறந்து விளங்குகிறார். இவரின் சிறப்புகளில் ஒன்றுதான் தான் எந்த பாடசாலைக்கும் ஆசிரியராக சென்றாலும் சரி, அதிபராக சென்றாலும் சரி, தனது சேவையை மிதமின்றி வழங்கி அப்பாடசாலையை பொருளாதாரத்திலும் ஒழுக்க விழுமியத்திலும் மேலோங்க செய்வது. ஆம், அந்த வகையில் அல்மனார் வித்தியாலயத்தில் அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த காலப்பகுதியில் டிப்ளோமாவை துறந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 1980ஆம் ஆண்டில் கல்வி பீடத்தின் முதலாவது மாணாக்கனாக விளங்கிய அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்தவாறு கலைஞானம் சஞ்சிகையை வைத்து உலக அளவில் பிரசுரமானார். அதன் பின்னர் கிழக்கை சேர்ந்த பேராசிரியரான சந்திரசேகரம் என்போரின் தூண்டுதலால் அவாக்கொண்ட அவர் கிழக்கிழங்கை முஸ்லிம் கவிஞர்களின் கல்வி சிந்தனைகள் என்ற ஆய்வை சமர்ப்பித்து உலக அளவில் கிழக்கிழங்கை முஸ்லிம் கவிஞர்களின் சிறப்பையும் ஆளுமையையும் வேலோங்க செய்தார் அவர். அதன் பின்னர் வாழைச்சேனை தமிழ் பாடசாலையில் பணிபுரிந்த காலப்பகுதியில் 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்வி நிர்வாக சேர்வைக்கே தேர்வாகி மூதூர் பிரதேச வட்டார கல்வி அதிகாரியாக உயர்வு பெற்று சிறப்புடன் பணியாற்றினார் அவர். இதிலிருந்தே திட்ட தெளிவாக தெரிகின்றது வையகமத் அவர்களின் பன்முக ஆளுமை. அதன் பிறகு வாழைச்சேனை உதவி கல்வி பணிப்பாளராக இருந்தார். 1991 நிர்வாகத்துறையிலேயே பதவி உயர்வு பெற்ற அந்த மகான் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக நியமனம் பெற்று சிறப்புடன் பணியாற்றினார். கல்வியில் மாத்திரம் தனது ஆளுமையை வழிகாட்டிவிட்டு சென்றுவிட அவருடைய இரத்தம் ஒத்துக்கொள்ளவில்லை போலும். சமூக சேவையிலும் தனது ஆளுமையை வழிகாட்ட வேண்டும் என்று அவருடைய இரத்தம் துடித்திருக்கும் போலும்
ஆம், இளமை காலத்திலேயே இந்திய மகாகவியான இல்லமா அக்பாலின் பால் ஈர்க்கப்பட்ட அவர் தனது 16வது வயதிலேயே இப்பால் இளைஞர் கழகம் என்று ஒன்றை ஆரம்பித்தார். அக்கழகம் சமூக சேவைகளுடன் சேர்த்து படிப்பகம் ஒன்றையும் நடாத்தியது. அது பின்னர் இப்பால் சமூக நிலையம் என்று மாற்றப்பட்டு தற்காலம் வரை இயங்கி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேரி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் அதிபராக பணியாற்றிய காலத்தில் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், தனது சேவைக்கு மிதமிஞ்சிய சேவையை அளிக்கிறதுக்கு விருப்பம் கொள்ளும் அவர் அப்பாடசாலையை தேசிய பாடசாலையாக மாற்றுவதற்கு பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் சகித்து தனது மார்பில் தாங்கிக் கொண்ட அவர் இறுதியில் அப்பாடசாலையை தேசிய பாடசாலையாக மாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் உதவி கல்வி பணிப்பாளராக சிறப்புடன் பணியாற்றிய காலப்பகுதியில் விருக்கச்சேரி சாதுரிய வித்தியாலயம், மாவடிச்சேரி இக்பால் வித்தியாலயம், ஆகிய பாடசாலைகளை உருவாக்கி இச்சமூகத்துக்கே பாரிய தொண்டை அள்ளி இழைத்தார் அல்லவா? ஆம், வாழைச்சேரி பெரிய பள்ளி வாயில் காணியில் பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டிருந்த வேளையிலேயே அவருடைய மரணம் சம்பவித்திருந்தாலும் நேசம் மரமா நெஞ்சங்களை கொண்ட எமது ஊரார் அவருடைய பேரிலேயே அப்பாடசாலையை உருவாக்கி தற்காலம் வரை நடாத்தி வருகின்றனர் அல்லவா? ஆம், பையமத் வித்தியாலயம் என்று தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான இணக்கத்தை எதிர்பார்த்த அவர் 1980 1983 காலப்பகுதியில் சில மோசமான தவறுகளினால் ஏற்பட்ட கலவரங்களை எல்லாம் கூட எனது மனம் துன்பட்டதாக அவருடைய நான் குறிப்பேடிலிருந்து அறிகின்றோம். அவருடைய மொழியில் நேர்த்தியும் எண்ணங்களின் நவீனமும் பிறரை தோன்றும் சமூகத்தை மாற்றும் எழுத்துக்களே அவருடைய வாழ்க்கையின் கருவூலம். எழுத்துப்பணி அவருடைய மாணவ பருவத்திலிருந்தே ஆரம்பமாகியது. ஆனால் நம்ம மாணவ பருவத்தில் வாசிப்பதற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாகத்தான் ஒரு முறை அவர் கூறினார், எனது 17வது வயதிலிருந்தே நான் எழுத்துத்துறையில் உட்புகுந்தேன் என்று. ஆம், 1959ஆம் ஆண்டு அகில இலங்கை சாகித்ய மண்டல விழாவையொட்டி நடாத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கனிஷ்ட பிரிவில் முதலிடத்தை தட்டி தூக்கினார் என்பது அவருடைய இலக்கிய ஆளுமையை செவ்வன வெளிக்காட்டுகின்றது. இலக்கின் 60களின் ஆரம்பம் முதல் 90களின் முடிவு வரை இலக்கிய பணியில் ஈடுபட்ட அவர் இலக்கியத்திற்காக தனது வாழ்வையே அர்ப்பணித்தார். வாழைச்சேனை பற்றிய வரலாற்றை தொகுத்து வாழைச்சேனைக்கென ஒரு நாமத்தை வழங்கி வாழைச்சேனையில் வசித்த மகான்கள் பற்றிய தகவல்களை தொகுத்து நூலுருப்படுத்தி உலகறிய வாழைச்சேனையை செய்தவர் யார் என்று நினைக்கிறீர்கள்? வையகமுத் அவர்கள் தானே. வாழைச்சேனையின் வரலாற்றை ஆய்வு செய்து வாழைச்சேனை ஒரு வரலாற்று குறிப்பு என்று 1992 வெளியிட்டார் அவர். புரட்சி கமால் ஒரு நோக்கு என்னும் ஆய்வு நூலை வெளியிட நினைத்த அவர் தான் வெளியிட்டு தான் பெருமை அனுபவிக்காமல் முஸ்லிம் சமய கலாச்சார அமைப்பின் மூலம் வெளியிட்டு முஸ்லிம் சமய கலாச்சார அமைப்புக்கே பெருமையை தேடி கெடுப்போம் என்று நினைத்திருப்பார் போலும். துரதிஷ்டவசமாக அந்நூலின் பிறகு அவரிடமும் இருந்து அந்த அமைப்பிடம் இருந்து தொலைந்து விட்டது. அந்நூலை இழந்த நஷ்டவாளிகளாக நின்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம். இன்று வரை வெளியிடப்படாத பல ஆய்வு கட்டுரைகள் உள்ளன. இது மிகவும் துரதிஷ்டமான ஒன்று. சிறுகதை துறையில் தனிநாமத்தை பெற்றவரான வையகமத் அவர்கள் 1976ஆம் ஆண்டு இளம்பிறையில் வெளிவந்த அடித்த கரங்கள் என்ற சிறுகதை மூலம் சிறுகதை உலகில் காலடி எடுத்து வைக்கிறார்கள். ஆம், முக்காடு என்ற சிறுகதையை நாம் அனைவரும் அணைத்திருப்போம். அச்சிறுகதை மூலம் உலக அளவில் பிரசித்தி பெற்று வாழைச்சேனைக்கு ஒரு நாமத்தை எடுத்துக் கொடுத்தார் அவர். மனித வாழ்வின் யதார்த்தங்களை பேசுவனவாக அதிகாரத்திற்கு எதிரான போராட்டமாக இவரது சிறுகதைகள் அமைந்தன. வெறும் நூல்களாக 1967 தொடக்கம் 1992 வரை அச்சு ஊடகங்களுக்கு இவருடைய சிறுகதைகள் பிரசாதமாக அமைந்தன. சிறுகதை மட்டுமன்றி கட்டுரையிலும் வல்லமை கொண்டவர் தான் வையகமத் அவர்கள். 1992 கட்டுரைகளை தொகுத்து வழியும் மொழியும் என்ற நூலை வெளியிட்டார். இதில் பிரயாணம், கல்வி, இலக்கியம் என சகல துறைகளையும் ஆராய்ந்து 17 அலகுகளை கொண்டதாக வெளியிட்டார். அதை பிறந்தே சிறந்தவர்களுள் சிறந்தே பிறந்தவரான வையகமத் அவர்கள் தனது வரலாற்றை தொகுத்து
சாதாரண மனிதனின் வாழ்க்கை என்ற பெயரில் ஒரு நூலை வெளியிட்டார். இந்நூலானது மையகமத் அவர்களின் பொது வாழ்வை கருவூலமாகவும் மைய கருத்தாகவும் கொண்டமைந்திருக்கிறது. சிறந்த மாணாக்கனாக, சிறந்த ஆசிரியராக, சிறந்த நூலாசிரியராக, சிறந்த அதிபராக, சிறந்த கல்வி அதிகாரியாக, சிறந்த உதவி கல்வி பணிப்பாளராக, சிறந்த அரசாங்க அதிபராக, சிறந்த சமூக தொண்டனாக என அவருடைய ஆளுமை பன்முகம் கண்டது. ஆம், இதிலிருந்தே விளங்குகிறது வையமத் அவர்களின் ஆளுமை எவ்வாறெல்லாம் பன்முகம் கண்டு சிறகடித்து பறந்திருக்கிறது அக்காலத்திலே. அறிவாள் மேல் நிலை கொண்டு ஆச்சரியம் முற்றும் வழி, வணிகம் அறிவிய கல்வியிலும் வெற்றி, வாசல் விழா போல் உணர்வின் நெற்றி, விருத்தி என்பது இவரின் வழக்கமான நிலை, விறகு எறிய இருள் நீக்கும் தீபமான நிலை, வசீகரமான சொற்கள் இவரின் வலிமை, வெற்றிக்கு காரணம் முயற்சியின் நொழிமை, பாடல் பேச்சு பாய்ந்த அறிவு எல்லாம் கைவசம், பாராட்டும் பெருமை இவருக்கே உரிய வசம், பாதை பல உண்டு ஆனால் தடையின்றி செல்லும் பன்முக ஆளுமை கொண்டு வையமத் அவர்களின் ஒளி உலகெங்கும் பரவட்டும் என கூறி எனது பேச்சினை முடிக்கிறேன்.